பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு ஜென் குரு வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு. ஜென் குரு அடிக்கடி சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சு மாட்டிக்குவார். அவர் தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய சீரலுக்கு தெரிய வரப்போ ரொம்ப வருத்தமாக போச்சு. மற்றவங்களுக்கு சொந்தமான சின்ன சின்ன பொருள் திருடுவார், சிறைக்கு போவார், அப்படியே வெளியில் வந்துடுவார். இப்படியே நடந்துட்டு இருக்குது. இது அவருடைய மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம குருநாதர் வந்து ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்குள்ள பெரிய ஆச்சரியம். சரி, அவர்கிட்ட வந்து கேட்டால் தப்பாயிருமே அப்படின்னு சொல்லி போட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்போது ஒரு பொறுமை இழந்த செயல்களில் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டே போட்டாங்க, ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க? செருப்பு கூட திருடணுமா? உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் செருப்பில் இருக்க எல்லா வகையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. இப்போ அதை கேட்டதையும் அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேசாமல் போயிட்டார். இப்படியே நாட்கள் போகுது. திருடுறது அவர் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் விடுவாங்க, வந்துடுவார். இப்படியே நடந்துட்டு இருக்குது. நாட்கள் போயிட்டு இருக்குது. அப்புறம் அவருக்கு வயசாகி போச்சு. ஒரு நாள் வந்து அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறாரு, உயிர் போகிற நேரம். அப்போ அவங்கள சுற்றி நிற்கிற செயல்களில் எப்போவாவது உண்மையை சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி போட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டுக்கிறாங்க. அப்போது கேட்டே போட்டாங்க, இப்போ சொல்லுங்கள் சாமி, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அதோட மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய ரகசியங்கள்லாம் இல்லைப்பா, ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். நான் அடிக்கடி சிறைக்குள்ளே போகிறதுக்கு விரும்பினேன், அதனால தான் திருடினேன். உள்ளே இருக்கிறவங்கள சந்தித்து அங்கே இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் நான் நல்ல வழி ஏற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி போய் செஞ்சதில் நிறைய பேர் மனம் திருந்தி நல்ல விதமாக நடந்துட்டு ஜெயிலேருந்து வெளியே வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னோடய பயமெல்லாம் நான் எங்கே ஜெயிலுக்குள்ளே போக முடியாமல் போயிடுமோ அடுத்தது அப்படின்னு சொல்லி போட்டு தான் நினைப்பேன். ஒரே ஜெயிலு வெளியே வந்தையும் ஜெயிலுக்குள்ளே போக முடியாமல் போயிடுமோன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு தண்டனை கொடுக்குற நீதிபதி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மனுஷர். 6 மாதத்துக்கு குறையாமல் எனக்கு தண்டனை போட்டு தள்ளிடுவார். நானும் உள்ளே போய் சந்தோஷமாக எல்லாத்துக்கிட்டையும் பழகி அவங்கள எல்லாம் மனசை மாற வச்சு வெளியில் வந்து நல்லா வாழ வச்சுருக்கிறேன். எனக்கு அந்த திருப்தி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். அப்போ தான் சீடர்களுக்கு நம்முடைய குரு வந்து எவ்வளோ பெரிய நல்ல மனதோடு நடந்துக்கிறாரு, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் மற்றவங்களை எவ்வளோ பேர்த்துக்கு நல்ல விதமாக சொல்லி நல்ல விதமாக வாழ வச்சுருக்காருன்னு சொல்லி போட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.